ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்ணுறோம். இன்னைக்கு ஐஃபோனை பற்றி நான் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதில் எனக்கு நடந்த சில விஷயத்தை பற்றி பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஐஃபோனு இருந்தாலே ஒரு கெத்து, ஒரு மாசு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐஃபோன் இருந்தால் தான் நமக்கு மரியாதை, நமக்கு 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க சொல்லி அவன் யோசிக்கிறான். அது உண்மையா பொய்யான்னு பார்த்தா அது கண்டிப்பாக உண்மைதான். ஐஃபோன் வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் எவன் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் ஐஃபோன் லான்ச் ஆன உடனே கியூவில் நின்று பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்கள் வந்து கியூவில் நின்று வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஐஃபோனு. ஐஃபோன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மாடலும் இன்னைக்கு வாங்குறதுக்கு வந்து ட்ரீமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ நம்ம ஊரில் வந்து கேடிஎம் பைக்கு, நல்ல புல்லட் பைக்கு அம்மா அப்பா வாங்கி கொடுக்கறது, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷோரூமில் போயிட்டு இந்தாப்பா பத்திரமா ஓட்டு, அது ஓப்பன் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறதுலாம். இன்னைக்கு வந்து அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சி மொபைல் கேட்குறாங்க. என்ன அதுதான் ஒரு ட்ரீமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். வீடியோ போடுறதுக்கோ கண்டென்ட் போடுறதுக்கோ, இல்லை நிறைய பேர் ஜஸ்ட்டு ஃபோன் வச்சாலே போதும், ஐஃபோன் இருந்தால் போதும் 4 ஃப்ரெண்ட்ஸு கூட. ஸோ அப்படி வந்து ஐஃபோன் அவங்க அம்மா வந்து அப்பா வந்து பையன் ரொம்ப நாளாக ஐஃபோன் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஸோ அதனால வாங்க வந்திருக்கேன். நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். புது மாடல் வாங்க மாட்டாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அந்த மாடல் வாங்குவாங்க. என்னடா இது, அதே ஒரு சாம்சங், விவோ, வேற ஏதாவது மாடல்ஸ்லாம் வாங்குவாங்களா? இல்லை, வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐஃபோனில் என்ன தெரில ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே ஒரு போன வருஷம் வந்த மாடல் விவோ இன்னைக்கு வந்து ட்ரீமாக போய் போன வருஷம் மாடல் வாங்குவானா? இல்லை. அந்த ஐஃபோனுடைய வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐஃபோனு ப்ராடக்ட் மற்ற எந்த ப்ராடக்ட்னா வச்சுக்கிங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மற்ற எந்த மொபைல் பிராண்டு, ஃபேனு, டிவி, எலக்ட்ரிக், லேப்டாப்பு, எந்த பொருளும் இருக்கட்டும், ஐஃபோன்ஸுக்கும் அதர் பிராண்ட்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் சாம்சங் மொபைல் வருது, ஒரு 10,000 ரூபாய்க்கு வருது. எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய்க்கு வந்தால் அது வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம், 2 மாதத்துக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து லோ ஆகும். சில பேர் வெயிட் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்குவாங்க, லோ ஆகும். அதுதான் வந்து உண்மைதான். அதுதான் உண்மை, எந்த பொருளும் சரி. ஆனால் ஐஃபோன் மட்டும் எப்படி தெரியுமா, மார்க்கெட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு வரும் உள்ள, ஆனால் அது அடுத்த மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ஏறும். ஸோ இந்த ஒரு பொருளுக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ரீவேல்யூவும் சரி, அந்த அந்த கையில் வைக்கிற ஒரு அந்த மாசு எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது. மைனஸ் பாயிண்ட்டு எதுவுமே இல்லை. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அது வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து அடித்து பிடிச்சி எப்படி சொல்கிறது, என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னைக்கு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முக்கியமாக ஒரு 4-5 கேங் இருக்கும், 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ரொம்ப திக்குது, ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒருத்தர் மட்டும் ஐஃபோன் வச்சுருந்தா, அந்த 4 பேர், மற்ற 3 பேர் 5 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீலாக இருக்கும். என்னடா இவன் ஃபோன் வச்சுருக்கான், அதுக்கு நானும் வைக்கணும்டா, நானும் யூஸ் பண்ணணும் இந்த ஃபோனு சொல்லி அவன் அதை நோக்கி அம்மாவை டார்ச்சர் பண்ணுறதோ, இல்லை எப்படியோ எந்த ஒரு சுச்சுவேஷன். அது ஸ்கூலில் கூட இன்றைக்கி வந்து பணக்கார பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. காலேஜில், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோனுக்காக வேலை செய்கிறாங்க. ஃபோனுக்காகவே இப்போ டியூவில் போயிட்டு அந்த டியூ கட்டுறதுக்குன்னு வேலை செய்கிறாங்க. இந்த ஃபோனை வச்சுருந்தா கெத்தா, இந்த ஃபோன் வச்சுருந்தா மரியாதை கொடுக்குறாங்களா, அதை பற்றி பேசுவோம். ஆமாங்க, உண்மையாக தான் அது. இந்த ஃபோனு வச்சுக்கிட்டு இருந்தாலே அது தனி மரியாதை கிடைக்குது. ஆப்போசிட்ல இருந்து மரியாதை கொடுக்கறதுனால தான் இவங்களும் அந்த ஃபீல் இன்னும் வந்து அதிகரிக்குது. பரவாயில்லடா, என்ன ஒரு எலைட் பீப்புளாக, நார்மல் பீப்புள் இல்லை ஐஃபோன் வச்சுருந்தா, அப்படி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வராங்க இந்த ஐஃபோன் யூஸர் பீப்புள். பார்க்குற பீப்புள்ஸ், இவன் ஐஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கான், அப்படி அவனுக்கு தனியாக ஒரு லுக்கு. பணக்காரன் பையன், நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஐஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், பரவாயில்ல இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறான்ப்பா, நல்ல செம்மையான வசதியான பையன். ஸோ அப்படி அவங்க வந்து அவங்க பார்க்குற பார்வை, பிஹேவியரு, இன்னும் நிறைய விஷயம் பேசுகிறோம். எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஐஃபோனில் நான் வந்து
பெருமையாக சொல்ல ஐஃபோன் வாங்கியிருக்கேன் 17 ப்ரோ மேக்ஸு. ஸோ இப்போ நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு லோடு வருது. ஸோ ரெண்டு பொருள், சின்ன சின்ன பொருள் நினைக்கிறேன். அந்த லோடு வரத்துக்கு ஃபோன் பண்ணுறான். எங்கே இருக்கீங்க? நான் இந்த பக்கம் பார்க்கிங்கில் இருக்கேன், பின்னாடி வாங்க சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு சரி வந்துட்டான். அந்த ஹிந்திக்கார பையன் வந்து ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சான். அப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நீ சும்மா தானே இருக்க, அவனும் வரட்டும் சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். கூப்பிட்றான், சார் வாங்க சார் பை இது ராவ் பை. ஸோ நானும் வந்து அந்த டைமில் வெயிட் பண்ண, ஒரு 2 பொருளாக இருக்குது, அவன் ஏன் எடுத்துன்னு வரல, அவன் தான் கூலி கொடுக்குறோமே சொல்லி நானும் இது பண்ணேன். சரி ஓகே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நானும் போன உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து பேசினேன். அவன் பக்கத்தில் நின்று அது ஆகியா மால் அப்படி சொல்லி சரக்கு வந்துச்சு சொல்லி பேசுகிறேன். பேசி வச்சுட்டேன். அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்ததுக்கு இந்த ஃபோன் என்னடா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறான், இவன் ஓனர், இந்த கடைக்கு ஓனர் பையனா இவன் சொல்லி அவனே ஒரு மனசுக்குள்ளே அவனுக்கு ஓடுது. இவனை போய் நான் கூப்பிட்டேங்க, நான் வேலைக்காரன் தான், நான் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு நான் என் ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அவன் வந்து என்னை வந்து ஓனர் நினச்சிக்கிட்டு இல்லை நீங்கள் பரவாயில்ல இருங்க நானே போயிட்டு எடுத்துக்கிறேன் சொல்லி. ஸோ எனக்கு என்னடா இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதாங்க ஐஃபோனுடைய பவர். இன்னைக்கு ஐஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தாலே அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டான் இந்த ஐஃபோன் கம்பெனிக்காரன். ஐஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவனுக்கு ஒரு பணக்காரன் தான் அவன், நல்ல மரியாதை இருக்குது, எல்லாமே இருக்கான். அப்போ கூட அவன் ஐஃபோன் வச்சான்னா அந்த ஃபுல்ஃபில் ஆகுது, எனக்கு மரியாதை கிடைக்கும் சொல்லி. ஸோ ஒரு பொருள் மேலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐஃபோன்காரங்க. இந்த பொருள் எப்படின்னா சில நிறைய கல்ஃப் கண்ட்ரிலையும் சரி, பெரிய பெரிய வெளிநாட்டிலையும் சரி, பணக்காரங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து கியூவில் நின்று வாங்குறது, அது எப்போ வரும் வெயிட் பண்ணுறது, அது அப்படியே பீக், ரொம்ப ஹை பீக்கில். அந்த பாருங்கள், செப்டம்பர் வந்தால் போதும் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு மாதம் 15 நாள் இருந்தால் எப்போ என்ன அப்படி ஒரு கிரேசி மக்கள், அப்படி லவ் பண்ணுறாங்க அந்த பொருள் மேலே. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ இந்த எல்லா பிராண்டும் அழிஞ்சு போய்டும்னு நினைக்கிறேன். விவோ, ஓப்போ, சாம்சங்கு, ஈவன் சாம்சங் கூட ஐ திங்க் எல்லாமே வந்து இப்போ எல்லாமே நிறைய பேர் ஐஃபோனுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஐஃபோன் யூஸ் பண்ண ஆனால் ஐஃபோன் அதை யூஸ் பண்ணிட்ட பிறகு அவன் வந்து மறுபடியும் வேற பொருள் மேலே அவன் யூஸ் பண்ணவே மாட்டான். நான் கேரண்டியாக சொல்கிறேன். மற்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து அவன் யூஸ் பண்ணுறதுக்கு தோணாது. அது கண்டினியூவாக ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அப்படி தான் இன்னும் வர்ற காலகட்டத்தில் ஃபியூச்சரில் வந்து வேற மற்ற ஃபோன் இருக்காது, ஐஃபோன் தான் டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. நான் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும், ஏதாவது பேசலாம்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் டாபிக்ஸ் ஏதாவது பேசுகிறேன். தேங்க்யூ, பாய். ஏதாச்சும் பண்ணுறோம்,